நீ கேட்ட வாய்ப்பை வரமாக அள்ளி தருவதற்காக இந்த வாராகி அதிர்ஷ்டத்தோடு உன் வீடு தேடி வந்து இருக்கின்றேன். கம்பீரமாக அமர்ந்திருக்கும் என் பிள்ளையே, உனக்கு நல்லதொரு விஷயத்தை செய்வதற்காக இந்த தாயே உன் முன்னின்று நிற்கும் போது நீ யாரை தேடிக்கொண்டிருந்தாயோ அந்த உயிரான உறவோ உன்னை தேடி வரத்தான் போகிறாள். உன் வாழ்க்கை இப்பொழுது மாறுமோ அப்பொழுது மாறுமோ என்று நினைத்து கொண்டிருந்தாள். சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறப்போகும் நேரத்தையும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்டாய். கண் கலங்காதே. எதை பற்றி உனக்கு நான் சொல்லி புரிய வைக்க முடியுமோ அதை சொல்லி கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றேன். நீ உன் எதிர்காலத்தை பற்றிய பயத்தை வளர்த்து கொண்டே இருக்கின்றாய். நான் தான் உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேனே, உன் எதிர்காலமாக நானே உன் முன்னின்று நிற்கும் போது நீ எதை பற்றியும் உன் மனம் கலங்காதே என்று. அதன் பிறகும் எதற்காக தங்கமே நீ இப்படியெல்லாம் பயப்பட்டு கொண்டும் பதற்றப்பட்டும் கொண்டும் இருக்கின்றாய்? நான் என்னும் அகங்காரத்தை விட்டு நீ என்னிடம் வந்துவிட்ட போதிலும் எதற்காகவும் உன் மனம் நீ வருத்தமடையாதே. உனக்குள் இருக்கும் என்னை மட்டுமே சதா நேரமும் நினைத்துக்கொள். உன் வெற்றிக்கான நேரத்தையும் காலத்தையும் நான் குறித்து விட்ட பிறகு எதற்காக தங்க பிள்ளையே கஷ்டப்படுகிறேன் என்று வருத்தப்படுகிறாய்? உன் கலக்கப்பட்ட விஷயத்திற்கும் உன் கண் கலங்கிய தருணத்திற்கும் நான் உன் கூடவே நின்று கொண்டு இருக்கின்றேன். துன்பங்கள் மட்டும்தான் வாழ்க்கையோ என்று நினைத்து கொண்டு இருக்காதே. உனக்கான இன்பமும் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றது. நீ கேட்ட பெருமகிழ்ச்சியை உனக்கு தருவதற்கு இந்த வாராகி தாயே நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ நினைக்கின்ற இடத்திலெல்லாம் என்னை மட்டுமே நினைத்து கொண்டு அம்மா நான் இந்த காரியத்தை செய்ய முடிவெடுத்து இருக்கின்றேன், நீயே இதை முன்னின்று செய்ய வேண்டும் என்பதில் மட்டும் தெளிவாக இரு. சர்வ நிச்சயமாக அந்த காரியத்தில் உனக்கு வெற்றியை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனி எல்லா வழிகளிலும் என்னை வழிநடத்துவது என் தாய் மட்டுமே. அவள் இருக்கும்போது எனக்கு நல்லது மட்டும் நடக்கப் போகிறது என்று நீ இந்த சத்தியத்தின் உண்மையை நம்பிக்கொண்டு இருப்பதனால் அத்தானே என் பின்னால் வந்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் தங்கமே, உனக்கான வெற்றியை நானே முன்னின்று நடத்தி தருவதற்காக வந்து இருக்கும்போது இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று யார் சொன்னாலும் நம்பாதே. உனக்கான விதியை தீர்மானிப்பவள் இந்த தாயாக இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் மனமருந்த வேண்டாம். உன் அம்மையானவள் நான் இருக்கின்றேன் என்றுதானே தன்னம்பிக்கையை இழக்காமல் உன் சந்தோஷத்தை என்னிடத்தில் நெருங்கிவிட்டு கொண்டு இருக்கின்றாய். நீ நேசிக்கும் ஒருவர் உன்னை பற்றி என்ன நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் உன்னை நான் கைவிடப் போவதில்லை என்று தெரியும் அல்லவா? அதன் பிறகும் எதற்காக சற்றும் யோசிக்கின்றாய்? உனக்கான வெற்றியை நான் நல்லவிதமாக உன் மனதில் நான் பதிய வைத்து கொண்டுதானே இருக்கின்றேன். இன்னும் என் தங்கமே நீ சற்றும் நிலை தடுமாறுகிறாய். வெற்றியின் பக்கத்தில் நான் கம்பீரமாக அமர்ந்திருந்து உன்னை வரவேற்க இங்கு தயாராக இருந்து கொண்டு இருக்கும்போது நடக்க இருக்கும் விஷயத்தை நீ நல்விதமாகவே யோசித்துப்பார். நேர்மறையான சிந்தனைகளை மட்டுமே சிந்தனை செய்து கொள். யாரும் இல்லை என்று எண்ணிக்கொள்வதை விட யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்காக என் தாய் இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. உனக்கென்று விதிக்கப்பட்ட விதியை இங்கு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அல்லவா? அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் இப்பொழுது உனக்கென்று எழுதியது உன்னிடத்தில் வந்து சேரப்போகும் நேரத்தையும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்ட போதிலும் எதற்காக பிள்ளையே மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? நடக்க இருக்கும் நல்லதே நான் உனக்காக செய்ய காத்து கொண்டு இருக்கும்போது எப்பொழுதும் நீ ஆனந்தமாகவே இருக்க கற்றுக்கொள். மகிழ்ச்சியான தருணத்திற்காகத்தானே அந்த மகிழ்ச்சியை நிலையாக்க வேண்டும், நிரந்தரமாக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த வாராகியை தேடி நீ வந்திருக்கின்றாய். அதன் பிறகும் சற்றும் யோசித்து கொண்டு இருக்காதே. சிந்தனை செய்து அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்று பரிதவிப்பிலிருந்து முதலில் வெளியே வா. நொடிக்கு நொடி பதற்றத்தோடு இருக்கும் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு உன் உயிருக்கு நிகரான உறவு
உறவைத்தான் நான் உனக்காக இங்கு காண்பிப்பதற்கு வந்திருக்கின்றேன். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் என் மீது பாரத்தை போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு என்று சொல்லிவிட்ட போதிலும் எதற்காகவும் உன் மனம் வருத்தம் அடைய வேண்டாம். இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்கவில்லை. எது உனக்கு நல்லதோ அதை செய்து தாருங்கள் அம்மா என்றுதானே என்னிடம் என் பிள்ளைகள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் என் பிள்ளையே, உனக்கான வெற்றியின் செயலை செய்வதற்கு இந்த தாயே நான் உனக்கானதாக்க நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் கலங்கி கொண்டு இருக்காது. உனக்கு நல்லதை செய்வதற்காகத்தான் நான் உன் பின்னால் வந்து கொண்டு இருக்கின்றேன். நீயே என்னை அழைக்காவிட்டாலும் நான் உன்னை அழைத்து கொண்டு இருக்கின்றேன். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மற்றவர்கள் நம்மை குறை சொல்லி விட்டார்களே என்று எண்ணிக்கொள்வதை விட, குறை சொன்னாலும் நான் எனக்கான நல்லதை மட்டும்தான் செய்து கொண்டு இருக்கின்றேன். அவர்களின் பார்வைக்கு அப்படி இருந்தால் அதில் நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று நீ நகர்ந்து கொண்டே இரு. ஒவ்வொருவரும் சூழ்நிலைகளும் அவரவர்களுக்கு ஏற்ப இங்கு அவரவர்களின் முடிவை மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள். அவரவரின் சூழ்நிலையில் இருந்து உன்னை கணித்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் என் தங்கமே, உனக்கு நல்லதை செய்வதற்கும் நல்ல விஷயத்தை நான் செய்து தருவதற்கும் உன் கூட உன் தாய் வராகி இருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் வருத்தமே அடைய வேண்டாம். எந்த ஒரு கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றாயோ அந்த கவலையை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இருக்கும் தருணத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. நிச்சயமாக வெற்றி பெறுவாய். யாருமில்லை என்ற மனநிலையை நீயாகவே இங்கு உருவாக்கி கொண்டு இருக்காது. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்காக என் தாய் போராடி கொண்டு இருக்கும்போது எடுத்த கொண்ட காரியத்தில் நல்லது நடக்கத்தான் போகிறது என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. என் பக்கம் என் தாய் இருக்கும்போது நான் யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்காமல் இருந்து கொண்டு இருக்கும்போது நிச்சயமாக வெற்றி வாகி சூடுவதற்குத்தான் இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதில் நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு. என் தங்கமே, உனக்கு நடப்பதற்கான நல்லதை நானே முன்னின்று நடத்தி தருவதற்கு வந்திருக்கும் போது உனக்கான கெட்ட விஷயங்கள் இப்படித்தான் நடக்கிறதோ என்று வீணாக நீ குழப்பமடையாது. இங்கு குழப்பமடைவதற்கு ஒன்றுமே நடக்கவில்லை. எல்லாம் முடிந்துவிட்டது என்று யார் சொன்னாலும் நீ நம்பாதே. உனக்கான தொடக்கத்தை உனக்கான நல்ல காரியத்தை செய்வதற்குத்தானே இந்த தாய் நான் உனக்காக இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் இதற்காக சற்றும் யோசித்து கொண்டு இருக்கின்றாய். உன் மன நிம்மதியினை கெடுக்கும்படியான பல செயல்கள் இங்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் நினைத்து கொண்டு ஏன் இப்படி நடக்கின்றதோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். எப்படியாயினும் எனக்கான நல்லதை செய்வதற்கு என் தாய் இருந்து கொண்டு இருக்கும் போது நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதில் உறுதியாகவே இரு. என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் என் பிள்ளைகள் நம்பிக்கை வைத்திருக்கும் போது உனக்கு நடக்க இருக்கும் செயலை நல்லதாகத்தான் நான் செய்வேன். என் தங்கமே, விதியின் விளையாட்டை மாற்ற முடியுமா என்று நீ நினைக்கின்றாய். அந்த விதியை வெல்லக்கூடிய சக்தியும் தைரியத்தையும் நான் உனக்கு தர வந்து இருக்கும் போது யாருமே இல்லை என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, வெற்றியின் பக்கத்தில்தான் என் தாய் என்னை அழைக்கப் போகிறாள் என்பதில் தெளிவாகவே இரு. என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நீ கேட்டதை நீ கேட்ட வரத்தை தருவதற்காகவே நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். வாழ்க்கையை மாற்றுவதற்கான தொடக்கம் இப்பொழுது தொடங்கிவிட்டது. அந்த தொடக்கமானது நீ கேட்ட விஷயத்தோடு தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றது. நடப்பதை எல்லாம் தாண்டி நீ இங்கு உன் தடைகளை தகர்த்தெறிய துணிச்சலோடு இறங்கிவிட்டாய். எல்லாவற்றிலும் எனக்காக என் தாய் இருக்கின்றாள் என்பதில் உறுதியாகிவிட்டாய். இனியும் நான் உன்னை கைவிடப் போவதில்லை. கையேந்தி கரம் பற்றி உன்னை கரைக்கு அழைத்து வந்து நீ கேட்ட வாழ்க்கையை தருவதற்கு உன் தாய் உனக்காக வந்து கொண்டு இருக்கும் போது எதற்காக தங்கமே உன் மனதிற்குள் எதையோ நினைக்கின்றாய்? எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, என்னை நினைத்து கொண்டு தடைகளை தாண்டி நீ போய்கொண்டே இரு. யாராவது ஏதாவது விமர்சனங்களை முன்வைத்து கொண்டு இருந்தால் அந்த விமர்சனங்களை மட்டுமே நினைத்து கொண்டு இருக்காது. விமர்சனங்களை கடந்து போவதற்கு நீ பழகிக்கொள். அதை மட்டுமே நம் மனதில் ஏற்றிக்கொண்டே இருந்தால்
நம்மளுடைய வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. அதனால் உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு, நீ நல்லதொரு பயணத்தை தொடங்க வைப்பதற்காக இங்கு வந்திருக்கின்றாய் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. என் தங்கமே, இதுதான் வேண்டும் என்று என்னிடம் கேட்டுவிட்ட போதிலும் உனக்கு நல்ல காரியத்தை செய்வதற்கு இந்த வாராகி நான் வந்து கொண்டிருக்கின்றேன். நீ நினைக்கின்ற விஷயத்தை நானே தரப்போகிறேன். ஓம் வராகி தாயே போற்றி.